ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை கேக் குயிக்காக சாஃப்டாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அது அப்படியே போட்டு கூட அரைக்கலாம். இல்லட்டா நான் வந்து அது உள்ள விதைய மட்டும் எடுத்து போட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா பட்டு போல் அரைச்சிக்கோங்க. அப்புறமா அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 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 10 ரூபா பாக்கெட் அப்படி இல்லைன்னா 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த முட்டை வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணி அடிங்க. அதுக்கப்புறமா சர்க்கரையை போடுங்க. சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுங்க. சர்க்கரை நல்லா அந்த முட்டையோடு நல்லா கலந்துருக்கணும். ஹை ஸ்பீட் இல்லாமல் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி அடிங்க. அதுக்கப்புறமா அது கூட ஒரு 25 ml வந்து கோல்டு வின்னர் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய். அதுக்குள்ளே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க அவனை. அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா பீட் பண்ணுங்க. அதுக்கு 1 கப்பு சர்க்கரைனா 2 கப்பு மைதா. நான் 2 கப் மைதாவை அளந்து எடுத்துக்கிறேன். 2 கப் மைதா போட்டதுக்கப்புறம் அதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இந்த பீட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்கணும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுதான் இந்த வந்து இனிப்பை தூக்கி காட்டும். அப்புறம் அந்த பீட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாவோட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து அடிக்கணும். ஒரே ஆங்கிளில் அடிங்க. அடிச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா அடிங்க. ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே மிங்கிளாக மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஃபோக் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அவனை சூட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த ட்ரேயில் ஏற்கனவே பட்டர் ஷீட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் நம்ம வந்து பீட் பண்ணதை அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக ஊற்றி ஏர் பபிள்ஸ் வர்றதுக்காக கொஞ்சம் நல்லா உள்ளே நல்லா லைட்டாக அங்கங்கே கிண்டி விட்டுக்கோங்க. $180°C 35 மினிட்ஸில் வச்சு ஓவனில் எடுங்க. இதே ஸ்டவ்வில் பண்ணதாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிடுங்க குக்கரில். அவன் கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. கிளாக் இப்போ பெரிய 3 இருக்கா, அது 10 கிட்ட வரும்போது எடுங்க. அதுக்குள்ளே பேக் ஆயிரும். மேலேயே நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவன் வந்து சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆற விட்டுனதுக்கப்புறமா டூத் பீக்கை வச்சு குத்தி பாருங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். இன்னும் 2 டைம் குத்தி பாருங்கள். ஆனால் டீ கேக் ரெடி.